தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் 6 அதிகாரம் 23 வாக்கியம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாளின் செய்தியாக பாவத்துடைய பலன் என்னவென்று சொல்லி நாம் படிக்கிறோம். இந்த உலகத்திலே பாவம் செய்யாத மனிதர் யாரும் இல்லை, எல்லோருமாய் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவனை தவிர இன்றைக்கு காலகட்டத்தில் இந்த பாவம் ஒரு பெரிய கொடூரமான காரியமாய் மாறிவிட்டது. எனவே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. அதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அறிந்த பொழுது ஏன் மீண்டுமா இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நாம் செய்கிறோம் என்பதை அறிந்து பார்க்க வேண்டும். நாம் தேவனை சேவிக்க வேண்டும். ஒரு கொடுங்கோலை விட்டு ஒரு முறிவை ஆண்டவர் உண்டாக்க வேண்டும். நம்மில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு தீய செயலையும் தீய வார்த்தைகளையும் பாவங்களாகி விடுகிறது. இவற்றின் மீது வெற்றி கொண்டுள்ள கிறிஸ்துடைய வல்லமை மட்டுமே நம்மளால் வெற்றி பெற முடியும். ஒருவேளை இந்த வேலையை நாம் ஏற்காத போது பாவத்தின் விளைவு நம்மை நித்திய அழிவிற்கு கொண்டு செல்லும் என்பதை நீங்கள் நாளும் மறந்துவிடக்கூடாது. வேதத்திலே வாசிக்கிறோம், ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ராஜா இருக்கிறார், சவுல் ராஜா. அமையலுக்கிரியை அவரை மேற்கொள்ளும்படியாக என்ன பண்ணார்? தேவன் கட்டளையிட்டார். ஏன் என்று நாம் வாசிக்கும் போது அவர்களில் மாபெரும் பாவம். அந்த நாட்களில் கிருபையை ஆண்டவர் கொண்டு வந்தது தேவ கட்டளைக்கு மாறாய் அங்கே சவுல் அமலேக்கிய சிலரை பிரித்தெடுத்தான். பல வருடங்களுக்கு முன்பாக அங்கே வாசிக்கிறோம், கில்போவா மலையிலே சவுல் அடிபட்டு விழுந்து கிடந்த போது அவன் அருகாமையில் மனிதரை தன் அருகே அழைத்து நீ யார் என்று கேட்டான். அப்பொழுது நான் அமலேக்கியன் என்று அவன் சொன்னான். நீ என்னில் வந்து என்னை கொன்று போடு என்றான் என்று சொல்லி நான் சாமுவேலை வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமையினால் சுயத்தினால் அநேக கொடிய பாவங்கள் மனிதனை மரணத்தில் அங்கே ஆழ்த்து விடுகிறது. பாவம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நீங்களாலும் அறியாமல் அதை நாம் நண்பனாக கருதி அதனோடு நாம் பழகி கொண்டிருக்கிறோம். அதை நாம் உள்ளத்திலே வைத்து கொண்டிருக்கிறோம். அது நமக்கு விரோதமாக மாறி இதெல்லாம் நம்முடைய பலவீனம் என்ன என்று சொல்லி அது நம்மளை அழிக்க தெரிகிறது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அதிலே நீங்கள் நானும் விழுந்து போகிறோம். நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான். அந்த பாவத்திலிருந்து நம்மை எப்படி மேற்கொள்ள முடியும் என்று பார்க்கும்போது தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது தேவன் நம்முடைய பாவங்களை அழித்து விடுவார். நாம் இறுதியத்திலே இயேசுவிற்கு இடம் கொடுக்கும் போது நம்முடைய அழிவிலிருந்து எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நீக்கி போடுகிறார். நாம் அவருக்கு இந்த இருதயத்திலே நாம் இடம் கொடுக்க மறுக்கிறோம். உலக ஆசைகள், உலக இச்சைகள், உலக பெருமான காரியங்களை நாம் விழுந்து போகிறோம். அப்படிப்பட்ட பாவத்திற்கு நாம் அடிமாகிறோம். பவுல் அப்போஸ்தலன் பாவத்தின் கொடூரமான போராட்டத்தை அறிந்து பாவம் எனக்கு மரணமாயிற்று என்று கூறுகிறார். அது சரீரத்திலே சங்கிலி தொடர் போல் என்னை பின்னி விடுதலை முடியாத நிலை என்பது போல் ஆயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தை நடவாமல் ஆவியின்படி நினைக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று சொல்லி நாம் ரோமர்லே வாசிக்கிறோம். ஆகவே நாம் கிறிஸ்துவை நம் இருதயத்தில் சொந்தக்காரராய் நாம் வைத்துக் கொள்ளும் போது, அவரை அழைக்கும் போது, அப்போது அந்த விரோதியை, பாவம் என்கிற விரோதியை தேவன் அழைத்து போடுவார். அவன் நித்திய ஜீவனை பெற்று என்றென்று கூட அவரோடு கூட நாம் வாழக்கூடிய மேலான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த காலையிலே தருவாராக. ஆமென்.